KTM வாங்கினா சாப்ரி, புல்லட் ஓட்டினா மேனு, ஸ்கினி பேண்ட் போட்டா புள்ளிங்கோ, பேக். அரக்கோணம் ஸ்ரீ சத்தி மோட்டார்ஸ் யமஹா ஈவெண்ட்டுன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஒயிட் கலர் R15 எடுத்துகிட்டு நாங்களும் வந்தோம். 4 மணிக்கு வர சொன்னாங்க, 4 மணிக்கு வந்துவிட்டோம். இன்னும் யாரையும் காணோம். இது நம்ம R15 உடைய ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டு. வண்டி எடுத்து ஒரு வாரம் தான் ஆகுது. இந்த ஒயிட் கலர் ரேர் கலரு யார்கிட்டே இருக்காது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் எடுத்தா யாரை பார்த்தாலுமே வெள்ளை கலர் தான் வச்சுட்ருக்காங்க. பேசாமல் பிளாக்கு ப்ளூ எதனா எடுத்துருக்கலாம். அதை விட்டு ஒயிட் எடுக்கிறேன்னு எடுத்துகிட்டு எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும்? பிளாக்ல பாரு, பிளாக்ல ப்ளூவில் பாரு, ப்ளூவில் அதுக்கு தெரியலையா? பிளாக்ல டஸ்ட்டு தெரியலையா? இதெல்லாம் கூட ஒயிட்டில் தான் அதிகமாக எனக்கு தெரியும். என்ன ஒரு விஷயம் இன்றைக்கி தான் நோட் பண்ணுறோன்னா, R15S வந்து ஹேண்டில் பார் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. V4 கம்பேர் பண்ணும்போது V3 ஹேண்டில் பார் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. ஈவெண்ட்டுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு டிஷர்ட் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் கிடையாது, R15 ஓனர்ஸ்க்குலாம் ஒரு டிஷர்ட் கொடுத்தாங்க. கொடுத்து மாற்றிட்டு வர சொல்லியிருக்காங்க. ப்ரோ டிஷர்ட்டை மாற்றிட்டு வாங்க. டிஷர்ட்டை மாற்றிடுவாங்க ப்ரோ. வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? யாரும் கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் பாடுவேன், புரியுதுங்களா? கேட்டுக்கிடுங்க. புகையில் அறுவட்டிக்கு தயாரான ஆப்பு நட்டு மிஷினை கடை எடுத்து லாரியில் கட்டு, கோணியில் கட்டு, குடியில் கட்டு. அதோட ஆடு சாரம் பீடி சுருட்டு கேங்கில் எல்லாம் பொய் பொருட்டு விளையாட்டுக்கோலையை வேலை செஞ்ச வேர்ல்டு வைடு லிங்க்கு அடையெல்லாம் ஊரும் நம்பர் ரூல்ஸ் உருவாதிங்க உங்கள் டூல்ஸ். அத்தனை பேர் அசையும் ஒரே மாதிரி சிங்க்கு. இது சிங்கிள்ஸ் இல்லை கும்பல் சண்டை, விரட்டி காதல் பண்ண விட்டு விடுண்டா. பற்ற வச்சு புகை விட்டா பவர் கிக்கு. பிரேக் பண்ணும்போது என்ஜினை வந்து என்ன பண்ணணும், கரெக்டாக பிரேக் பண்ண மாதிரி பார்க்கணும். அதாவது எடுத்தவங்க சடனாக இல்லாமல் ஐடிபி இல்லாமல் கரெக்டாக பிரேக் பண்ணணும். ரெண்டாவது வந்து பராமரிப்பு எப்படி சர்வீஸ் நம்ம ஷெடியூல் சர்வீஸ் ஷெடியூல் வந்து தவறாமல் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ சொல்லிடுவாங்க வண்டி எடுக்க போது 1000 கிலோமீட்டரு, அப்புறம் அதுக்கப்புறம் 4 மாதம், ஓகேவா, 5000 கிலோமீட்டரு, அப்புறம் 9000 கிலோமீட்டரு, அப்புறம் 12 கிலோமீட்டர் ஆகும். இந்த மாதிரி ஷெடியூல் ஃபாலோ பண்ணணும். செகண்டு சரியான ஆயில் தான் பார்க்கணும். இப்போ எமகாக்கு வந்து அந்த சர்வீஸ் சென்டரில் கரெக்டான ஆயில் தான் வாங்கி பயன்படுத்தணும், லோக்கலாக வாங்கி பயன்படுத்தக்கூடாது. செயின் குரூப் வந்து 400 to 600 கிலோமீட்டருக்குள்ளே கண்டிப்பாக பண்ணிக்கணும். செயின் 400 to 600 கிலோமீட்டர் கூட செயின் குரூப். இப்போ பார்த்தீங்கன்னா டயரில் வந்து சரியான ப்ரெஷர் செக் பண்ணிக்கணும். ஓகேவா, ஃப்ரண்ட்டில் பேக்கில் எவ்வளோ கரெக்டாக மெக்கானிக் கேட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கணும்னா மைலேஜ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயில் கூலண்ட் செக் பண்ணணும். கூலண்ட் ஆயில் அதை வந்து அந்த லெவல் கரெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு 500 கிலோமீட்டர் பண்ணிக்கணும். அதில் ஏற்ற மாதிரி நீங்கள் டாப் பண்ணிக்கணும். டிக்கெட்டில் பார்த்தீங்களா, பிளிங்க் தான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விழுக்கூடாது. அது வந்து உடனே பெட்ரோலை வந்து அளவு ரீஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு சேஃப்டி கண்டிப்பாக R15 எல்லாமே ரெடி பண்ணுவோம். ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் யூஸ் பண்ணுவோம். அதாவது ரைட் போகிறவங்க க்ளோஸ் அண்ட் ஷூ அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்தணும்.
வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் ஓகேவா. அப்புறம் ரைட் ரோடில் வந்து மெதுவாக ஓட்டணும். நமக்கு வந்து நம்ம முதல்ல வந்து டிசைஸ் இருக்கும். டிசைஸ் இருந்தாலும் நம்ம வந்து சேஃப்டியாக ஓட்டணும். ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் இருக்கிறதோட உங்களுக்கு பேக் அண்ட் ஃப்ரண்ட் வீலில் வந்து ஆனால் ஸ்பிட்டாக இருக்கிறது லாங் ரைட் போனால் இடையில பிரேக் எடுக்கணும். சில பேர் வந்து நேற்று வந்தால் கண்டிப்பாக வந்து என்னன்னா கோவா போகிறாங்க. அவங்க இன்னைக்கு நேற்று வந்து செக்அப் பண்ணாங்க இல்லையா, அவங்க விருப்பமாக இருக்காங்க கோவா போகிறாங்க. அது மாதிரி லாங் ட்ரிப் போனால் நீங்கள் இடையில வந்து பிரேக் எடுக்கணும். இன்னும் நல்லது லாஸ்ட் பார்க்கிங் ஏன்னா ரயில் அந்த சன் அந்த ரயிலில் வந்து பைக் ஆவரேஜ் கொடுக்கணும். அப்புறமா சமமான இடத்துல பார்க்க முடியாது. நம்ம ஆர்டர் வந்து ஆல்மோஸ்ட் 141 kg வைக்கணும். அதனால் அதை நீங்கள் பார்க் பண்ணும்போது கரெக்டாக பண்ணணும். இல்லைன்னா விசேஷமாக நம்ம தான். அப்புறம் வந்து வண்டி வந்து நம்ம என்ன வெளியே போய் யூஸ் பண்ணால் அன்றைக்கி 4 ஹோட்டல்னா நம்ம வந்து அடிக்கடிக்கு அதை ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை பேட்டரி டவுன் வந்து நிறைய. அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ டோல்ஸ் செய்யக்கூடாது. என்ஜின் தொடர்பானது அதான் சொன்ன மாதிரி இன்ஜின் கூலிங்காக இருக்கும். கூலி இன்ஜினில் வந்து அதிகமான ஆர்பிஎம் அப்புறம் பயன்படுத்தக்கூடாது. அடிக்கடிக்கு லிமிட் அடிக்கக்கூடாது. அது பிரேக் அடிக்கடிக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ லோ ஸ்பீட் ஹை ஸ்பீட் ஹை கியர் போட்டு என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது லோ ஸ்பீடில் வந்து கியர் இப்போ 10 to 30 கிலோமீட்டர்லேயே சில பேர் வந்து லேடிஸை கவர் பண்ற மாதிரி தி பெஸ்ட் ஐட்டம் எதை நினைக்கிறேன். என் சிரிப்பு சூர்யா மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த கப்பல் என்ன கவர்ந்து இழுக்குது. ஆனா பக்கத்துல இருக்கிற இன்னொரு கப்பலும் அழகா தான் இருக்கு. Темная ночь, только